வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாறன் பாண்டியனை கொலை பண்ணிட்டதா சொல்லி அவரை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போய் லாக்கப்பில் தள்ளி பயங்கரமாக அடிக்கிறாங்க. வள்ளி, வீரா, கார்த்திக்னு எல்லாரும் போய் அதை பார்த்து பயங்கரமாக கோவப்பட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட வெளியில் விட சொல்லி கேட்க அதெல்லாம் வெளியில் விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் வீரா இதை நம்ம லீகலாக டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க. அங்கே ஐடி ரெய்டெல்லாம் முடிஞ்சு ராமச்சந்திரன் வீட்டுக்கு வர ராமச்சந்திரன்கிட்டே இந்த விஷயத்தை சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே லாயரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே லாயர் எவ்வளோ சொல்லியும் இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டார். அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் டிஐஜிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல டிஐஜி அந்த இன்ஸ்பெக்டரை பயங்கரமாக திட்டுறாங்க. எப்படி நீ உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா, எப்படி ஒருத்தரை விசாரணைக்குன்னு கூட்டிகிட்டு அவர் மேலே நீ கையை வைக்கலாம்? உனக்கு விசாரணைன்னா நீ சம்மனில் அனுப்பியிருக்கணும். இந்த கேஸில் உனக்கு ஏதாவது சந்தேகம்னா நீ இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தானே நீ கேட்டிருக்கணும். எப்படி நீ அவர் மேலே கையை வைக்கலாம்? இதோட நீ எத்தனை இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க, நீ அடங்கவே மாட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரை பயங்கரமாக திட்டுறாங்க. இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்ல, இப்போவே நீ அவர்கிட்ட சாரி கேட்கணும், ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு அவர்கிட்ட சாரி கேட்கல அப்படின்னு சொல்ல அந்த இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் கிட்ட சாரி கேட்குறாங்க. மாறனை வெளியே விட சொல்லியும் சொல்கிறாங்க. அப்போது ராமச்சந்திரன் என் புள்ள மேலே தப்பு இருந்தால் நானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பேன். இப்போ அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணால் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாறனை வெளியே விடுறாங்க. மாறனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மாறன் வீராக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. மறுநாள் ஒரு சம்மன் வருது. இந்த மாதிரி மாறனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பியிருப்பாங்க. அதனால் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. எதுக்காக எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க ஒரு ஹை விட்னஸ் கிடைச்சிருக்காங்க. அவங்க இந்த கேஸை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ராகவன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அங்கேருந்து எந்திரிக்க கண்மணி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராகவன் இதை வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பயந்த மாதிரி நின்றுட்டுருக்க. மாறன் இதை பார்த்துட்டு கேஸ் என் மேலே தானே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க. ராகவா நீ கிளம்பு, கடையில் நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ராகவனும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து போகும்போது இன்ஸ்பெக்டர் சார் எங்கே போகிறீங்க, நீங்களும் தானே அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ இருந்தீங்க, நீங்களும் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகவனையும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.